நீங்க வந்து நிறைய பேர்ட்ட கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் சினிமா சார்ந்த நிறைய பேர்ட்ட போய் ஆமா. யாருக்கெல்லாம் அந்த நாவல் போய் சேர்ந்திருக்கு, இந்த நாவலுக்கு கிடைச்சக்கூடிய அங்கீகாரம் என்ன, இந்த நாவல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கா? பண்ணிருக்கு. அதாவது வந்து நாவலை வந்து ஒரு முன்னுரை வாங்குறதுக்கோசம் நண்பர் தினேஷ் மூலியமா ஒருத்தர்கிட்ட போச்சு. முருகன் மந்திரம். முருகன் திரைப்பட பாடலாசிரியர். ஆமா, அவருதான். எனக்கு அப்போ அவர் அதெல்லாம் பண்றது தெரியாது. பட் ஆனா வந்து போது வாங்கி கொடுக்க சொன்னேன். அதனால சரி ஒருத்தருக்காரு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டே போனாரு. கூட்டு போக சொல்ல நான் உட்காந்து ஒரு பயத்தோட உட்காந்து இருந்தேன். ஏன்னா முதல்ல நம்ம புக்கை எழுதிருக்கோம், நீ எல்லாம் இதுக்கடா எழுத வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டக்கூடாது. ஆஹா, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அது யாரும் கேட்கல. போன இடம்லாம் படிச்சவங்க எல்லாமே வந்து போன் பண்ணி வாழ்த்திருக்காங்க. அவர் என்ன சொன்னார் முருகன் மந்திரம் படிச்சுட்டு? அவர் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டாரு, வேலை இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல படிச்சிருக்காங்க, வீட்டுல கொடுத்துருவாரு. அவங்க வீட்டம்மா படிச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் இவர் படிச்சிருக்காரு போல இருக்கு. அப்போ அதையும் சொன்னாரு, வீட்டம்மா படிச்சுட்டு ஓஹோன்றாங்க. படிச்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாராம், இந்த கூப்பிட்டாரு. அப்பவும் பயந்துட்டு தான் போனேன். அப்போதான் அந்த பயமா இருந்தது, நீ எல்லாம் இதுக்கு எழுத வந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து தான் போனேன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் சொன்னாரு, எங்க வீட்டம்மா படிச்சுட்டு நல்லா இருக்குன்னாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ நம்ம ஒரு தைரியம் வந்தது, பரவாயில்ல அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுனால இந்த படத்தை நான் வந்து இந்த புக்கை வந்து படமா பண்ண போறேன். படத்துக்கான சேர்ந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு அவர் உறுதியா நம்பி இருக்காரு. திரைக்கதை உதவி பண்றாரு, வசனம் எழுதுறாரு, பாடல்கள் எழுதுறாருங்கனால உங்களுக்கு ஒரு பெரிய. ஆமா, எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளும் ஒரு படத்துக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம படமும் நம்ம புக்கே ஒரு படமா வரப்போது என்ன சொல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் வந்து அதிகமாகவே இருந்தது எனக்கு அங்க. சரி சரி சரி, அந்த மாதிரி படமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.